please. Yes. பின்னாடி போயிடு போ 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 வாங்க 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 வழி விடுங்கப்பா பாண்டி சவுண்ட் நீ ஓவர பஸ் இது பஸ் ஆடாங்க சவுண்ட் ஆயிடுச்சுனே போத நீங்க உள்ள போடுங்க வெளிய இல்ல அதான் தனியாவே நம்ம இது அங்கேயே உட்கார்ந்து அனைவரும் பிரஸ் மீட் நீங்க எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சக்கின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் கிளினிக் லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம நளினி மேம் வந்துருக்காங்க. அண்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டே. நிறைய ஜனங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். இந்த கம்யூனிட்டியில நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து இந்த ஒரு நல்ல நாள்ல வந்து ஒரு நல்ல விஷயம் நாங்க இன்னொரு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா 10 பேர் அண்டர் பிரிவிலேஜ் நாட் அஃபோர்டபுள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நளினி மேடம் பேரால நாங்க வந்து 10 பேருக்கு மேமோகிராம் ஃப்ரீயா பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து எல்லா வருஷம் மேடமோட பர்த்டே அன்னைக்கு ஆகஸ்ட் 27 அன்னைக்கு நாங்கள் இது வருஷம் பண்ணிட்டு இருக்க போகிறோம். அண்ட் ஒரு வருஷம் அவங்க வந்து எங்களை பிளஸ் பண்ணிட்டு இங்கே போகணும், அது நாங்கள் விரும்புகிறோம். முக்கியமாக நீங்கள் எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் இஸ் ஓப்பன், நீங்கள் உங்களோட டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சு. உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது விழிப்புணர்வு வேணும், ஆனால் அது என் பேரில் பண்ணுறாங்கன்ற போது நான் எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. உண்மையில வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கினது இதுதான் பெரிய விருது. நான் வாங்கினதான் சந்தோஷப்படுறேன். உண்மையில நம்மளால ஒரு 10 பெண்கள் வந்து அவங்க மெமோகிராம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உண்மையில எங்களோட சின்ன திரை பெரிய திரை அவங்களுக்கும் நான் சொல்றேன், அவங்களால முடியாதவங்களை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வரோம் மேம், நீங்க வந்து அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆக்கிட்டாங்க சக்கி எங்களை. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு டாக்டரோட பயம் இல்லாமல் நம்ம வந்து தாராளமாக நமக்கு தேவையானது எல்லாமே அவங்ககிட்ட மனம் விட்டு பேசலாம், கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஆன்காலஜி ரேடியாலஜிஸ்டாக இருக்கட்டும், மெமோகிராம் டெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பேத்தாலஜிஸ்டாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. நாங்கள் இருக்கோம் மேடம். நான் முதல்ல சொன்னது மேடம் வலிக்குமான்னு தான் கேட்டேன். இல்லை அவ்வளோலாம் வலிக்காது, நம்ம தான் எல்லாமே தாங்குவேன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுக்குறேன். இப்படி ஒரு டாக்டர்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். சக்கினா என்ன மீனிங்? சக்கி நம்ம என்ன சொல்லுவாங்க, தோழி, ஃப்ரெண்டு, எல்லாருமே நமக்கு சக்கி தானே தான். நம்ம சக்கியா இருந்ததாலே நமக்குள்ளதான் எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே சக்கினாலே. தமிழ்ல சக்தின்னு சக்தி சக்தி வேற. சகா சகி சகான்னு சொல்லுவாங்க தெரியுமா? சகானா சொல்லுவாங்க, அது சகின்னு சொல்றது. இந்த கிளினிக் வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா மேடம்? கண்டிப்பா. மாரகத்தை பத்தி மார்பகை வெல்னஸ் கிளினிக் தான் இது. இது வந்து கேன்சர்னு கூட நாங்கள் வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் பிரஸ்ட் கிளினிக். பெண்களுக்கு மிக முக்கியமானது மேடம் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் வேணும். இன்னமும் பெண்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னா ஒரு ஆண் துணை கூட்டிட்டு போகணும். அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. பட் அது மாதிரி இல்லாம ஃப்ரீயா வந்து கேட்டு பழகிறதுக்கு இப்போ ஆண் மருத்துவர்கள் கூட இல்லாம டெடிகேட்டடா பிரத்யேகமான பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னோட பிரஸ்ட்டை செக் பண்ணணும்னா செக் பண்ணிட்டு இது ஒரு இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்கினா கூட நம்ம அதை வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்றோம். அப்போ நம்ம பாடிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் போய் டாக்டரை பார்க்கணுங்கிறதே இல்லை. பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம அப்பப்போ ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். அது மாதிரி இங்கே வந்து பெண்கள்கிட்ட மனம் விட்டு பேசி பெண் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போகிறதுக்காக ஒரு கலந்தாய்வு, ஒரு கவுன்சிலிங் தான் இது ஆக்சுவலி. அப்போ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அதை தாண்டி நம்ம டெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான முழு ட்ரீட்மெண்ட் எல்லாமே. இப்போ பிரஸ்டுக்கான பிரத்யேகமான சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. மார்பகத்தை முழுமையாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுத்தா போதும், ஸ்கார்லெஸ். ஏன்னா எப்படி வெளி தோற்றம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு இமேஜ் முக்கியம். ஸோ அதனால ரொம்ப ஸ்கார்லெஸ் சர்ஜரி பண்ண முடியும். மெடிக்கல் ஆன்காலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடிலாம் கீமோனா பயப்படுவாங்க, முடி கொட்டும் அப்படிங்கிற பிரச்சனை நம்பி, அதுக்காகவே வரமாட்டாங்க, அது ஒரு ஸ்டிக்மா. இப்போ அது தேவையில்லை. ஹார்மோன் தெரப்பி இருக்கு, அட்வான்ஸ்டா டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி இருக்கு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால சைடு எஃபெக்டே எதுவும் இல்லாம நல்ல ஒரு முழுமையான குணம் கொடுக்க முடியுது. பிரஸ்ட் ரேடியேஷன்ல பாத்தீங்கன்னா பிரஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லா ரேடியேஷன் கொடுக்க தேவையில்லை, கட்டி எடுத்த இடத்துக்கு மட்டுமே ரேடியேஷன் கொடுக்கலாம். அது அட்வான்ஸ்டு டெக்னிக். ஸோ சைடு எஃபெக்ட்ஸே இல்லாம நம்ம பண்ண முடியும். இப்படி எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே இங்க இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. பெட் ஸ்கேன் இருக்கு, ஹோல் பாடி பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு. பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்றாங்க மாதிரி எல்லாமே இங்கே பார்த்தோம்னா சகிங்கிறதுக்கான பேர் என்னன்னு சொல்லி நம்ம நம்பர் கேட்டிருந்தாரு. சகின்னு சொன்னா தோழி. இங்க வந்து நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ரீசனே வந்து பெண்கள் வந்து பெண்களை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்துல நிறைய பேர். முன்னாடி ஆளுங்க கிடையாது, நமக்கு எல்லாரும் வந்து இருக்கிறவங்களை பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் அதை வந்து விரும்புறாங்க. ஸோ நம்ம வந்து பெண்ணா இருக்காங்கன்னா நமக்கு வந்து பெண்ணுக்கு மார்பக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு ஒரு பெண் டாக்டர் வந்தா நல்லா இருக்குமேங்கிறது சொல்றாங்களோ இல்லையோ மனசுல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். மேடம் அதே தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது. ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம டாக்டர் சுனிதா அவங்க வந்து சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல பார்த்துட்டு என்ன இருக்குது, கட்டி இருக்குதா இல்லையா என்னங்கிறது வந்து இது பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லியே தான் நமக்கு வந்து டாக்டர் காவியா இருக்காங்க. அவங்க வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த மேமோகிராமோ ஸ்கேன் எடுக்கிறது, கட்டி எப்படி இருக்கு என்ன எதுங்கிறது அதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நமக்கு சொல்லிட முடியும். கட்டி வந்து அதில் வந்து கேன்சர் மாதிரி இருக்கா, 1 2 3 4 5 சொல்லும்போது 4 5 வந்தால் கேன்சருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒன்று 2 3 பயப்பட வேணாம், நம்ம ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஒருவேளை ஏதாவது கண்டுபிடிச்சா சத டெஸ்ட் எடுத்துட்டு அதை பார்க்கறதுக்கு டாக்டர் சிவரஞ்சனி அவங்க தான் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா எதா இருந்தாலும் கேன்சருக்கு வந்து ஆணி வேறுங்கிற ட்ரீட்மெண்ட்ல அந்த பயாப்சி சதை பரிசோதனை அவங்க பார்த்துட்டு அந்த சில ஸ்பெஷல் டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத அதான் அவங்க சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி வந்து மார்பக சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், கேன்சர்னு மட்டும் கிடையாது, மார்பகத்துல என்ன கட்டிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் அவங்க லைஃப்ல வரக்கூடியது. ஸோ என்னன்னா சில பேர் வந்து சின்ன வயசுல ஒரு 15 வயசுல வந்துட்டு இந்த கட்டி இது கேன்சர் ஆயிடுச்சுன்னு வாழ்க்கையில வர கட்டிகள்லாம் பார்த்தோம்னா 90% மேல வந்து சாதா கட்டியா தான் இருக்கும். ஆனால் வயசாக ஆக எந்த வயசுல வருது, எந்த விதமான கட்டியா இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது. இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்ல அதுக்கு மேல தேவைப்பட்டா நமக்கு கதிர்வீச்சு இந்த மாதிரி போகும்போது அதுக்கு தான் டாக்டர் ஆஸ்மி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லீட்